கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் அல்லது கடந்த சில நாட்கள் வரை வேலைக்கு லஞ்சம், வேலைக்கு பணம் என்று செந்தில் பாலாஜி விவகாரத்தில் போக்குவரத்து துறை அதில் மெக்கானிக் வேலைக்கு, ஓட்டுநர் வேலைகள்லாம் காசு வாங்கிட்டு வேலை போட்டாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அலை ஓய்வதற்கு முன்னாலே இப்பொழுது புதிதாக இன்னொரு மிகப்பெரிய மோசடி, லஞ்சம், ஊழல் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு மோசடி வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது அரசியல் கட்சிகளோ அல்லது சமூக ஆர்வலர்களோ அல்லது தனி மனிதர்களோ பாதிக்கப்பட்டவர்களோ அல்ல. இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருப்பது இந்த நாட்டினுடைய மிக மிக முக்கியமான மத்திய அமைப்பான அமலாக்கத்துறை, நம்முடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இந்த துறையில் பணி கிடைப்பதற்காக, பணி கொடுப்பதற்காக ஒவ்வொருவரிடமும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றது. லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த பணியினை வழங்கினார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பணி ஆணையை கூட நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய பல்வேறு புகைப்படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அரசு வேலை கொடுப்பதற்கு, கிடைப்பதற்கு லஞ்சம் கொடுத்தால்தான், லஞ்சம் வாங்கினால்தான் வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் அமலாக்கத்துறை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கொடுத்த ஒரு புகாரில் சிபிஐ விசாரித்த சிபிஐ வழக்கில் முறைகேடாக அவர்கள் அளித்த கடனை முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்கின்ற புகாரின் அடிப்படையில் அமைச்சர் KN நேருவினுடைய மகன் மற்றும் அவருடைய சகோதரர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கின என்றும், இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அலுவலகங்களில் அந்த துறை சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து பல்வேறு ஆவணங்கள், லஞ்சமாக பெறப்பட்ட ஆவணங்கள், பண மோசடி, ஹவாலா பரிமாற்றங்கள் என்று பல்வேறு அதிர்ச்சி தரும் தகவல்களை சொல்லியிருந்தார்கள். இன்றைக்கு கிட்டத்தட்ட 250 பக்க அளவிற்கு இந்த மோசடி குறித்து நம்முடைய அமலாக்கத்துறை காவல்துறை தலைவருக்கு, இன்றைக்கி தமிழக காவல்துறை தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்திற்கு சிறிதளவேனும் மனசாட்சி இருக்கிறதா என்பதை கேட்க தோன்றுகிறது. மிக முக்கியமாக இந்த துறையினுடைய செயலாளர் கார்த்திகேயன் அவர்கள் இது போன்ற ஒரு கடிதம் வந்திருப்பதையே அவர் மறுத்திருக்கிறார். He has denied receiving any letters. எந்த கார்த்திகேயன் என்றால், இந்த கார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஊழல் அதிகாரி என்று நம்முடைய முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அன்றைய ஆளுநரிடம் புகார் அளித்து இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டவரை தான் இன்றைக்கி மாஸ் செக்ரட்டரியா, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை அதனுடைய செயலாளராக ஆக்கியிருக்கிறார். அவர் மறுத்திருப்பது தான் கேலி கூத்தான ஒரு விஷயமாக இருக்கிறது. நம்முடைய காவல்துறை உடனடியாக இதன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிந்து, வழக்கு பதிந்து ஆவண செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. நாமும் அதைத்தான் கேட்கிறோம். அமலாக்கத்துறை
அளித்த அந்த புகாரின்படி உடனடியாக காவல்துறை வழக்கு பதிந்து விசாரிக்க வேண்டும் என்று நாம் கேட்கிறோம், நாம் கோரிக்கை விடுக்கிறோம். ஆனால் அப்படி செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் காவல்துறை அப்படி ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிந்தாலே அது அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உகந்ததாகிவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் இதை மூடி மறைக்கத்தான் பார்ப்பார்கள். அதனால் இதற்கு உறுதியாக சிபிஐ விசாரணை கோருகிறது பாரதிய ஜனதா கட்சி. சிபிஐ மட்டும்தான் இதை விசாரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதிலே அரசியல்வாதிகள், ஆளும் கட்சியினர், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், இடைத்தரகர்கள் அதிக அளவில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அப்படி ஒருவேளை இதற்கு பதில் சொல்லாமல் அல்லது இதற்கான விசாரணைக்கு உத்தரவிடாமல் இருந்தாலோ, முதல் தகவல் அறிக்கை பதியாமல் இருந்தாலோ, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊழலை, இந்த மோசடி நடந்ததை ஏற்றுக்கொள்கிறார், ஒப்புக்கொள்கிறார் என்றுதான் பொருள். நேற்று எஸ்ஐஆர் பற்றி பேசுகிறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ண, எப்படி கையாள வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எஸ்ஐஆரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்றது முதலமைச்சருக்கு தெரியும். எஸ்ஐஆர் வேண்டும் என்பதும் தெரியும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல இவ்வளவு எதிர்த்தும் பீகாரில் ஒரே ஒரு எதிர்ப்பு கூட இல்லையே சார். தேர் இஸ் நோ அப்பீல். நீங்கள் எலெக்ஷன் கமிஷனருடைய இது எடுத்து பாருங்கள். தேர் இஸ் நோ அப்பீல். இல்லை சொல்லட்டும், இல்லை நாங்கள் இவ்வளோ செஞ்ச போனோம், எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த ரிஃபார்ம்ஸை, இந்த சீர்திருத்தங்களை வேண்டுமென்றே தடுப்பதற்காக மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக பிரச்சனைகளை தூண்டி விடுவது தான் திராவிட மாடல். அதுக்கு மேலே இவருடைய எதிர்ப்பில் ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.